அதாவது இப்போ நான் சொன்னால பம்படுக்கார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நல்லா தான் இருந்தார், பேய் ஓட்டிட்டு வந்தார். இத்தனைக்கும் அவர் ஆன்மீகவாதி, உடுக்க சலம்பு வாசிக்கிறவர். அவர் எல்லாமே சாமி ஆடுறவங்களே கட்டு போடுறவர் அவரு, அந்த அளவுக்கு இருந்தவர். ஆனா இப்ப வந்து பேய் ஓட்டுறேன்னு போயிட்டு வந்துட்டு ஓட்டிட்டு கீட்டிட்டு வந்துட்டாரு. தலைக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டு பத்தவர் தான் ஏஞ்சிக்கவே இல்லை. விஜயகாந்த் கூட எடுத்துக்காங்களேன், நான் தான் விஜயகாந்த் அந்த சாமியார் ஒருத்தர் சொல்றாரு, என்ன தெரியலையா கண்ணப்ப, அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஆன்மீகத்தை வந்து எடுத்து சொல்லலாம், வளர வைக்கலாமே தவிர நம்மளே வந்து கெடுக்க கூடாது. அதனால இது பிசினஸாவே ஆக்கிடுறாங்க. ஆனா இன்னைக்கு அவ்வளவு பசி. ஆனா நான் அந்த பசியை பார்த்தேன்னா இன்னைக்கு அந்த பையன் உயிரோட உட்காந்துருக்க மாட்டான். பசினால ஒரு உயிர் போனோமா நான் யோசிக்க நிலைமை. ஏன்னா இன்னைக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத பசி. சாப்பிட்டுணும் ஏன்னா காலில இருந்து சாப்பிடலாம், இன்னைக்கு அமாவாசை வேற. சாப்பிட்டுணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருந்தேன். அதுக்குள்ள இந்த வேலை வந்து போனேன். இந்த மாதிரி வந்து பேசிட்டே இருந்தேன், ஆட்டோமேட்டிக்கா அவனே எகிற ஆரம்பிச்சிட்டான். என்னடா அந்த மாதிரி பண்றேன்னா அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, ஓ இவன் மேல ஏதோ இருக்குன்ட்டு தான் அவன் மேல மொத்தம் 5 பேய்களை எடுத்தோம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த முனீஸ்வரனை வச்சு எப்படி பேய் ஓட்டுவீங்க? முனீஸ்வரனை வச்சு பேய் ஓட்டுறதா, அது ரொம்ப எப்படி சொல்றது. ஃபர்ஸ்ட் அவரை வந்து எப்படின்னா எங்க இடத்துக்கு கூப்பிட்டு நாங்க உட்கார வச்சு ஃபர்ஸ்ட். அந்த இடம் எது? அதுதான் நாங்க குறி சொல்ற இடம் நரசிம்ம நகர் பழைய பிரிட்ஜ். அங்க அந்த இடத்துல தான் நாங்க 2 பேர் சொல்லுவோம், பார்த்துருப்பீங்க. அங்க உட்கார வச்சுதான் பண்ணுவோம். ஐயா கிட்ட இருக்கிற ஆயுதம்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த ஆயுதத்தை வச்சு பேய் சக்கரம்னு ஒன்று இருக்கு. சக்கரம்னா அப்படியே ரவுண்டு போட்டு உள்ள ஸ்டார் போட்டு ஒரு சைடும் ஒரு சூளம் வரும். பேய் சக்கரம்னு ஒன்று இருக்கு. அந்த சக்கரத்தில் அந்த சூளத்தை போட்டு நடுவில் அவங்கள உட்கார வச்சு முனீஸ்வரர் தாத்தாவை கூப்பிட்டு, அதாவது தாத்தான்றா பால் முனீஸ்வரர், எல்லாருக்கும் வயசானவர், அவர் தான் எம்எல்ஏ இருக்காரு. அவரை கூப்பிட்டு என்ன விஷயம் ஏது விஷயம்னு கூப்பிட்டு பண்ணிட்டு ஒரு பானை எடுத்து பானைக்குள்ளே அடைச்சி வெள்ளை துணி கட்டிட்டு கடல்ல 12-1 மணி அளவில் விட்டுட்டு, அதே மாதிரி ஒன்றுன்னு சொல்கிறேன், நீங்கள் பேய் ஓட்டுற இது பண்ணுறேன்னா யார் வேணாலும் பண்ணுங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. எனக்கே பெரிய விஷயம் இல்லாமல் உங்களுக்குலாம் சுச்சிப்பியாக கூட இருக்கலாம். யார் ஒருத்தருமே தெரிஞ்சவங்க கூப்பிட்றாங்க பேய் ஓட்ட அங்கே ஓட்ட ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு போன உடனே என்ன மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி, இந்த மாந்திரிக வேலையில் இருந்தால் தயவு செஞ்சு கடலில் போயிட்டு அதெல்லாம் எங்கே அதை எப்படி இது பண்ணணுமோ விட்டுட்டு கோயிலில் போய் இரவு தங்கிட்டு தான் மறுநாள் நீங்கள் வீட்டுக்கே போகணும். சில பேர் போயிட்டு தான், சில பேர் விபத்தில் இறந்துருக்காங்க, மார அடைப்பில் இறந்துட்டு இருக்காங்க, அறியாத பையன்லாம் இறந்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நான் சொன்னால பம்படுக்கார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நல்லா தான் இருந்தார், பேய் ஓட்டிட்டு வந்தார். இத்தனைக்கும் அவர் ஆன்மீகவாதி, உடுக்க சலம்பு வாசிக்கிறவர். அவர் எல்லாமே சாமி ஆடுறவங்களே கட்டு போடுறவர் அவரு, அந்த அளவுக்கு இருந்தவர். ஆனா இப்ப வந்து பேய் ஓட்டுறேன்னு போயிட்டு வந்துட்டு ஓட்டிட்டு கீட்டிட்டு வந்துட்டாரு. தலைக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டு பத்தவர் தான் ஏஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா அவர் பண்ண தப்பு அவர் கோயிலுக்கு போல. ஏன்னா நம்ம ஒரு கர்மத்தை கழிக்கிறோன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போய் தான் ஆகணும். அதோட அருள் வேணும்ல. கண்டிப்பா நான் தான் அப்படின்னா எதுவுமே நடக்காது. தெய்வ சக்தி அனுராகம் இருந்தாதான் எல்லாமே நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நானே ராஜா தானே மந்திரினா மன்னாதி மன்னர்கள் முடி சூண்டவர்கள் கூட சமமான நிலையில் படுத்திருக்கிறாங்க எல்லாம். புரியுது. இப்ப ஆக்சுவலா சிவன் சொல்றாங்க இல்லையா, சிவன் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து அழிக்கும் கடவுள் அப்படின்றாங்க. நிறைய பேர் சிவனை கும்பிடுறதுக்கு கூட பயப்படுறாங்க. ஐயோ சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் அது இதுன்றாங்க. அது ஆக்சுவலா உண்மையா? எப்ப கண்டிப்பா கஷ்டத்தை கொடுப்பான், குடுக்காமலாம் இருக்க மாட்டான். எனக்கு அடி மேல அடி, யானை சறுக்கு. அதனாலதான் இந்த இடத்துல நான் உட்காந்து உங்க முன்னாடி பேசுறேன். உண்மைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா கேட்டவனை கொடுத்துட்டா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். கடவுள் சோதிப்பாருங்க. இப்ப கூட மூக்குத்தி அம்மன் படம் பார்த்திருப்பீங்க, செம்மையா இருக்கும். நானே அதை வச்சு எல்லாரையும் கலாய்ப்பேன் அவங்ககிட்ட வரவங்களெல்லாம். பாரு கடவுள் வந்து ஏன் இவன்ட்ட தான் வரணுமா, ஏன் உங்ககிட்ட வரமாட்டேனா, ஃபர்ஸ்ட் நீ என்ன தேடு, அப்புறம் ஏன் இவன்ட்ட போற. அதே மாதிரி நான் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த தெய்வமா இவங்கள மட்டும் கும்பிட்டு வழி பண்ணிட்டு எனக்கு இந்த தெய்வம் மட்டும் தான், நான் போயிட்டு தப்பா சொல்ல மாதாம்மா கோயில எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும், ஏசப்பா கோயிலில் போய் கல்யாணம் ஆகணும்,
இஸ்லாம்ல மசூதியில போய் எனக்கு கல்யாணம், இந்துக்கள் எதனா ஒரு தெய்வத்தை வழிபட்டாதானே அந்த தெய்வம் நம்மளுக்கு வழி விடும். எல்லா தெய்வமும் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல. நீ ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்பிக்கை வச்சாதான் அந்த தெய்வம் உனக்கு கடைசி வரைக்கும் வந்து துணையா நிற்கும். பாதியில போனா எதுவுமே நடக்காது. கண்டிப்பா சிவன் வந்து சோதனை அடிமேல கொடுப்பாரு. ஆனா அதெல்லாம் நம்ம தாங்கிட்டோன்னா வேற லெவல்ல இருப்போம். உண்மையாலே சொல்றேன், நான் எப்படி சொல்றது, இன்ன வரைக்கும் நான் ஒரு 10 பேருக்கு எதனா ஒரு அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எல்லாருக்கும் அது தெரியும். நான் மீடியாவில் சொல்லி தான் தெரியணும்ல, எங்கள் சரௌண்டிங்கில் ஹாஸ்டலில் அந்த மாதிரி என்ன தெரியும். நான் இவர் கொடுப்பேன், வெள்ளம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி. அந்த அளவுக்கு அவர் வந்து இது என் சேவை, இது என் பணம் கூட இல்லை, உன் பணம் இல்லை. அப்போ நீ எப்படி, அவன் கொடுத்ததை நான் செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு அவன் கொடுக்குறான், அவன் கொடுத்தனால தான் நான் செய்கிறேன், இல்லைன்னா எனக்கே கிடையாது. அதனால் கண்டிப்பாக சோதிப்பார். எவ்வளோ உன்னை பிச்சைக்கார தனத்தில் ஆக்க முடியுமோ அவ்வளோவும் ஆக்கிட்டு அப்பயே நான் சிவசிவான் என்று சொல்றியா பாப்பாரு. அப்போ கூட நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம மலையே வென்றுடலாம். இப்போ நீங்க வந்து ஒரு முஸ்லிம், நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க வேலைக்கு ஏதோ ஒன்று, திடீர்னு உங்க முன்னாடி சிவனோட போட்டோஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் ஒரு கிறிஸ்டியன், ஏன் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வைங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? எதர்ச்சியா நடக்கிறதுன்னு இல்லை. ஏன் அப்போ வந்து அந்தந்த மதத்து கடவுள் தான் வரணுமா? ஏன் நிறைய கடவுள் இருக்கு இங்க வந்து, நிறைய பேர் இருக்கோமே, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின். அது போல வந்து நீங்க நம்புறீங்களா இல்லையா, இது எனக்கே நடந்திருக்கு. நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அன்னைக்கு நான் ப்ரேயர் கூட பண்ணியிருக்க மாட்டேன், சாமி கூட கும்பிட்டுருக்க மாட்டேன். சரி என்ன இது, இந்த இடத்துக்கு நம்ம சாமி கூட கும்பிடாம வந்துட்டு வைக்கிறாங்கன்னு பைக்ல ஏறி அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது தான் சிவனா தெரிவாரு. அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் இருக்கேன், நீ போ, எங்க போனாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் சரி, எந்த துரும்புல இரும்புல இருந்தாலும் சரி, எனக்கு வந்து அவர் காட்சி கொடுத்துட்டு தான் போறாரு. அதாவது ஒரு மனுஷன் மூலம். ஆனா அந்த மனுஷன் வருவாரு பாத்தீங்கன்னா, அவரு உத்ராட்சி கூட போட்டுன்னு வந்திருப்பாரு. நினைச்சுப்பேன் இவர் தான் வந்துட்டு போறாரு. பைக்ல மட்டும் இல்ல, மனித ரூபத்திலயும் வந்துட்டு போவார். அது எப்படி வேணாலும் வருவார், அது யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து கடவுள் அது பிளெஸிங் தான். ஏன்னா நம்ம என்னமோ சிதற ஒருத்தர் மேல ஆசை பாசம் வச்சிட்டோம்னா நம்மளை பார்க்காம இருக்க முடியாது. அது லவ் பண்ற பசங்களா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, பாசம் அன்புன்னு வச்சிட்டோன்னா யாருக்கும் பிரிக்க, ஒரு நாள் பார்க்கலாம் கூட அவங்களால இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்து அது வந்து லவ் பண்றது மட்டும் இல்லை, சாமியை லவ் பண்றவங்களும் சரி. இப்போ நான் கூட வந்து சிவனை லவ் பண்றேன்னு வைங்களேன், நான் பார்த்துட்டு பார்க்காம ஒரு நாள் இருந்தா கூட எங்கன்னா ஒரு ரூபத்துல காட்சி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி கடவுள் உண்மையால இருக்க. நீ எங்க தோண்டாலும் சரி, எங்க திரும்பினாலும் சரி, வேன் கண்ணாடியில, பஸ்ல, ஆட்டோல, 2 வீலர்ல அந்த மாதிரி காட்சி கொடுத்துட்டே இருப்பாரு. அது நல்லது, நல்லதுதான். இப்போ வீட்டுக்குள்ள சில இடத்துல பாத்தீங்கன்னா விஷப்பாம்பு இல்ல, நல்ல நாகம் வர்றது வந்து எதுக்கு? ஒண்ணு அவங்க இடத்த நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறோம், சரிங்களா? அதனால ஒண்ணு வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம எதனா வந்து கனவுல வந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க, கர்ப்பமா இருந்துட்டு கர்ப்பமாயிட்டுனா பால் முட்டை வந்து பொத்துல ஊத்துறேன்ட்டு. ஆனா அவங்க அதை செய்யலை. அவங்க கனவுல என்ன வந்துக்குது, அவங்க பீரத்தை வந்து எங்கேயோ ஃபங்க்ஷன் போறாங்கன்ட்டு கனவுல பீரை திறக்கிறாங்களா, 2 பாம்பு எகிரி வீடுதான் கனவுல. அதான் நான் சொன்னேன், நீ போய் செய்ய வேண்டியது செஞ்சா ஏன் அவங்க வந்து கனவுல காட்சி கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நல்ல பாம்புன்றது வந்து நம்ம எதனா வேண்டுதல் வச்சாலோ இல்ல போன பூர்வீக ஜென்மத்துல அடிச்சு கொண்டு இருந்தாலோ நம்மள வந்து பழி வாங்குறதும் இருக்கு. அதான் கேக்குறேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இந்த மாதிரி நீங்க நிறைய ஆன்மீக வீடியோஸ் பண்றீங்களே, இதை வந்து ஒருத்தர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க. ஒரு வீடு, அந்த வீட்டுல வந்து ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, ஒரு பர்டிகுலர் இடத்துல விழுந்துட்டாங்க, ஒரு வயசான அம்மா விழுந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கால் கொஞ்சம் வராம போயிடுச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து முடிச்சாச்சு. அந்த அம்மா விழுந்தது வந்து இந்த வாரம் அப்படின்னா, அதே மறுவாரம் அதே இடத்துல அந்த அம்மா எங்க விழுந்தாங்களோ அங்க ஒரு பெரிய நாகம் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒண்ணு அந்த வீட்டுல இருக்கவங்க ஏதாவது தப்பு பண்ணி நீ இனிமேல் திருந்துன்னு சொல்லி அந்த நாகம் அறிகுறி கொடுக்குதா, இல்ல என்னத்துக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப நான் அதான் சொன்னேன், ஒண்ணு அந்த இடம் விஷயமா இருக்கணும், அவங்க இடத்த இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கணும், இல்லைன்னா பழி வாங்கறதுக்கு வந்திருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா, அந்த அனுகிரகம் சக்தியும் அவங்களுக்கு இருந்திருந்தால், அதாவது நான் வந்து நாகத்தை நம்ம வழிபடுறவங்களும், அதான் கனவுல சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு நான் செய்யல முடியலன்ட்டு, அந்த மாதிரி அவங்க தெய்வ பக்தியில வந்து நாகத்தம்மா வழிபட்டு இருந்து
துரோகம் யாருன்னா கூட இருக்கவங்க எதனா பண்ணாலும் நேரடியா வந்து காட்சி கொடுப்பாங்க. அதுவும் இருக்கு, அதுவும் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீ என் புள்ளிய வந்து நோண்டுற அப்படின்ட்டு நான் இருக்கேன், இனி நீ எதுவும் பண்ணக்கூடாது, நீ எது பண்ணாலும் உன் பாட்சா பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. அதுதான் கேக்குறேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பயங்கரமா பேயெல்லாம் ஓட்டிருக்கீங்க, நிறைய விஷயத்துல நீங்களும் பாவம் மாட்டிருக்கீங்கன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுல நீங்க வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் இன்ன வரைக்கும் அப்படின்னா ஏதாவது இருக்கா? இருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி சொல்றது, சாப்பிட கூட இல்லை இன்னைக்கு எல்லாம். யாரோ தான் ஃப்ரெண்டு தான், எப்படி சொல்றது, சாப்பிட கூட நிலைமை அன்னைக்கு கிடைக்கல எனக்கு. ஆனால் அன்னைக்கு அவ்வளோ பசி. ஆனால் நான் அந்த பசியை பார்த்தேன்னா இன்னைக்கு அந்த பையன் உயிரோட உட்காந்துருக்க மாட்டான். பசினால ஒரு உயிர் போலமா நான் யோசிக்க நிலைமை. ஏன்னா அன்னைக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பசி. சாப்பிட்டுணும் ஏன்னா காலில இருந்து சாப்பிடல, அன்னைக்கு அமாவாசை வேற. சாப்பிட்டுணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருந்தேன். அதுக்குள்ள இந்த வேலை வந்துடுச்சு. போனேன், இந்த மாதிரி வந்து பேசிட்டே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா அவனே எகிற ஆரம்பிச்சிட்டான். என்னடா அந்த மாதிரி பண்றேன்னா அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, ஓ இவன் மேல ஏதோ இருக்குன்ட்டு தான் அவன் மேல மொத்தம் 5 பேய்களை எடுத்தோம். ஐயோ, ஒரு பேய்னா பரவாயில்ல, 5 பேய்ன்றாரு. 5 பேய், அதாவது மத்தவங்க. ஏன்னா இப்ப நீங்க கூட கேக்குறீங்க, நான் நெக்ஸ்ட் வாட்டி அடுத்த வாட்டி கண்டிப்பா வீடியோல வந்து நான் உங்களை கண்டிப்பா கூப்பிட்டு பேய் ஓட்டுறது இப்படிதான் நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்ப எங்க சேனல்லயும் நான் இது நாங்களே யூடியூப் சின்னதா ஓபன் பண்ணி அதுலயே போட்டுருக்கோம். நாங்க சின்னதா எடுக்கிறத கண்டிப்பா நான் பேய் ஓட்டுறதை கண்டிப்பா கூப்பிடுறேன். கூடாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக கூப்பேன். அது வந்து ரொம்ப கஷ்டங்க. வந்து பேய் ஓட்டதை நம்மளே திருப்பி அடிச்சிடும், எதிர்பார்க்க முடியாது. தெய்வம் கூட ஓரளவுக்கு தான் துணையா இருக்கும். 24 hours நம்ம கூட பணைய வச்சு தானே செய்யறாங்க. அன்னைக்கு அந்த பேய் எடுக்கும் போது என் உயிர் போனா போய் தான் ஆகும். விதி இப்படிதான் உனக்கு போனோன்னா இப்படிதான் போகணும், அது யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ நீங்க என்ன சாமியாராச்சு உங்களுக்கு தெரியாதா? எனக்கும் மேல பல வித்வான்கள் இருக்கிறாங்க, பல சாமி. அதாவது பாத்தீங்கன்னா கைலாச மலையில நானாச்சும் சிவன் பக்தர் சொல்றேன், சிவனே நான் தான் சொல்லல. நகலாம் இவ்வளவு பெருசா சுருண்டு முடியெல்லாம் இவ்வளவு பெருசு வச்சுக்கினேன், உடம்பு வளவலன்ட்டு இப்படி இருப்பாங்க. கைலாச மலை அவருக்கே சிவன் உன்ன காட்சி தரல, பட்னியம் நாளா ஏமாத்துறோம். அப்படி இல்ல, கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா யாருக்கு வேணா கொடுப்பாரு. அதுதாங்க, இப்படி அப்படி எத்தனை வருஷம் இருக்கிற அவருக்கே கிடைக்கலன்ற, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. நான் சொல்றது நடக்குது, போறது நடக்குது. ஒரு இடத்துல ஒருத்தவங்க வேலைக்கு இன்டர்வியூ போனா கூட அந்த ரிசீம் பேப்பர் கூட ஏன்ட்ட கொடுத்துட்டு வாங்கி போறாங்க பிளஸிங் பண்ணு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்மளால படிச்சு போக முடியல, நம்ம இவ்வளவுதான் படிச்சிருக்கோம். ஆனா ஒருத்தவங்க வந்து ஐடி கம்பெனில போயிட்டு என்கிட்ட பேப்பர் கொடுத்தோன்னே அவங்களுக்கு வேலை கிடைக்குது, சந்தோஷம் இல்லை. அவங்களுக்கு ஒரு 50,000 சேலரியா அவங்க எனக்கு சாக்லேட் வாங்கி வந்து கொடுத்தாங்க, இன்டர்வியூல பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. அடுத்த போஸ்டிங்கும் கொடுத்தாங்களாம். அதுக்கும் எனக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கையில் கேஷ் கொடுத்து, நான் சொன்னேன் கேஷ்லாம் வேண்டாம், சாப்பாடு யாருக்குன்னா ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நம்மளால நடக்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா தான் இருக்குது. நான் படிக்கலனாலும் என்னால் படித்தவங்க வந்து நல்ல வேலைக்கு போயிருக்காங்களே. இந்த காலத்தில் படித்தவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி கேன் போடுறவங்க, ஒரு 2 டிகிரி முடிச்சவங்க, 1 டிகிரி முடிச்சவங்க, அது மாதிரிலாம் என் கூட இருக்காங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம படிக்கலனா கூட ஏதோ தெய்வத்து வழியில் வந்து நாங்கள் சம்பாதிக்கலை. தெய்வம் இப்படி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்றாங்க இந்த மதம் வந்துட்டாங்க, சும்மா பேப்பர் கொடுத்துட்டு போறாங்க, அந்த மதத்தில் வந்தாங்க, இதை பற்றி பேசுறாங்க. அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க வளர்க்க இருக்காங்க. அப்போ இந்து மதத்தை நாங்கள் தானே வளர்க்கணும். அப்போ நாங்கள் இல்லாமல் அப்போ எப்படி வேற யாரும் வருவாங்களா? நீங்கள் ஒருத்தரை பார்த்தா சொல்லிடுவீங்களா இவங்களுக்கு வந்து கடவுள் பக்தி இருக்கா, கடவுள் அருள் இருக்கா, இல்ல எந்த சாமியோட அருள் இவங்களுக்கு இருக்கு, ஏதாவது தெய்வ அருள் இருக்கான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். நாங்க 2 பேர் இருக்கோம், எங்களை பார்த்து சொல்ல முடியுமா? அதாவது இப்ப நீங்க என்ன கடவுள் அருள் இருக்குன்றீங்களா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது எங்களுக்கு வந்து கடவுள் அருள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எல்லாமே இருக்கவே தான் நீங்க இந்த அளவுக்கு நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப என்ன கேட்கலாம், கிரியேட் பண்ணிக்க சொல்றீங்க போல இருக்குது, நான் ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்ட்டு. ஆனா மெல்லதான் மேக்கப் போட்டுன்னு இருக்கீங்க, உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனை இருக்கு, இல்லாமலாம் இல்ல. மனுஷனுக்கு வேதனை இல்லாம இருக்குமா? கண்டிப்பா. ஆனா இப்ப கிரியேட் பண்ணி சொல்றாங்கன்னா உங்களுக்கு என்னமா நல்லாதான் இருப்பீங்க, இன்னும் நீங்க எப்படி உங்க வாழ்க்கை வந்து 2024 எப்படி மாறப்போகுது அப்படி நான் சொல்லல. அப்படி சொன்னாதான் தப்பு. ஏன்னா உண்மை எதுவோ அது மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கூட எடுத்துக்காங்களேன், நான் தான் விஜயகாந்த் அந்த சாமியார் ஒருத்தர் சொல்றாரு, என்ன தெரியலையா கண்ணப்ப, அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஆன்மீகத்தை வந்து எடுத்து சொல்லலாம், வளர வைக்கலாமே தவிர நம்மளே வந்து கெடுக்க கூடாது. அதனால இது பிசினஸாவே ஆக்கிடுறாங்க. யார்கிட்ட கேட்கறது இல்ல. என் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வயதானவர் வந்து என்ன பார்த்தாரு,
இந்த மாதிரி ஆன்மீக வீடியோஸ் எல்லாம் அப்படி பரவும் இல்லையா, பார்க்கும் போது என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து கடவுளோட ஆசி என்றைக்குமே இருக்குமா, ஆம்பளை மாதிரி நின்று ஜெயிப்ப எல்லா இடத்துலையும், கஷ்டம் எல்லாம் தாண்டி வந்துட்ட, கவலைப்படாத அப்படின்னாரு. அதில் வந்து உனக்கு வந்து காளியோட அருள் நிறையா இருக்குது, சிவன் அருள் நிறையா இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் எப்படி, எனக்கு எப்படி இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் இன்னொருத்தர் என்ன அந்த இன்னொரு சாமி கருப்பு சாமி அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது முன்னோர்கள் கும்பிட்டுருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டுங்களா, நம்ம முன்னோர் காலத்துலேருந்து எல்லாருமே இந்து தான், மதமே கிடையாது. இப்போ தான் இந்த மதம் கிறிஸ்டின் முஸ்லீம் வந்தாங்களே தவிர அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்து. அதாவது நம்ம தேவை சேவைங்க வந்து இந்துக்களில் சரியாக கொடுக்கல, இவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ சாப்பாடு இல்லாதவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மாறிட்டாங்க. இங்கே போனால் சாப்பாடு டீ தராங்க, பிஸ்கெட்டு தராங்க, போய் உக்காந்துடலாம் அப்படின்னு இந்துல வந்தால் நம்மகிட்டே எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மதங்கள் வேற வேற மாறப்பட்டது. இதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியல. இப்ப நீங்க முனீஸ்வரன் பக்தர் தானே, உங்களுக்கு உங்க மேல பால் முனீஸ்வர தாத்தா இருப்பாருன்னு சொன்னீங்களே, எங்க அந்த கருப்பு சாமி அருள் என்கிட்ட இருக்கான்னு சொல்ல முடியுமா? அதாவது பாத்தீங்கன்னா இதை நான் உங்களை சோதிக்கல, எனக்கு ஒரு ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா சந்தோஷமா இருக்கு, மன திருப்தி தானே, எல்லாமே அந்த ஒரு இதுதான். ஏன்னா பேசிக்கலா நான் வந்து ஒரு வேற மதத்தை சார்ந்த ஒரு பொண்ணு. சரி, எனக்கு வந்து ஒரு தாத்தா வந்து உனக்கு கருப்பு சாமி அருள் இருக்கு அப்படி நினைக்காதீங்க. எங்க கிட்ட வந்து இஸ்லாமிய மதம் ஒரு பொண்ணு வந்தாங்க, நீங்க நம்புறீங்க இதான் உண்மை. அந்த பொண்ணு வந்து கருப்பு சாமி ஆடிச்சு, நம்புவீங்களா? அதான் என்கிட்ட சொன்னாரு, ஒரு நாள் நீ என்னைக்காவது உடுக்க அடிக்கிற இடத்துக்கு போ, உனக்கு தெரியும் எல்லா கதையும் அப்படி. அதாவது நீங்க போனாலும் தெய்வம் நம்மளை பின்தொடருவாங்க. ஏன்னா அவங்க இப்ப கடவுள் யார் மூலியமோ வரமாட்டாங்க, ஒரு மனித அதான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு மனுஷன் மூலியமாவோ ஒரு விலங்கு மூலியமாவோ. நான் திருமணம்லாம் நான் இருக்க காட்சி தரேன், அதான் அந்த வண்டி மேல எல்லாம் ஒரு ஸ்டிக்கரும் அந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பா கடவுள் அனுரகங்கள் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து எங்களை பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆலயங்களையும் நீங்க காலை வச்சுட்டு வெளில வரீங்க, சரிங்களா? நீங்க போனோன்ட்டு போல, எங்களை வந்து பேட்டி எடுக்கணும்னு தான் உங்களோட ஜாப், உங்களுக்கு தொழிலும் கூட சொல்லலாம். என்னோட வேலையே அதுதான், உங்க வேலையே அதுதான். ஆனா நீங்க வந்து புண்ணியம் செய்யற இடத்துக்குலாம் வந்திருப்பீங்க, பெரிய பெரிய ஆலயம்லாம் போயிட்டு இருப்பீங்க. அதனால என்ன ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒன்றும் கூட்டிட்டு தான் இருக்கும். போகாத இடம் போயிட்டு பார்க்காத ஆளுகளெல்லாம் பார்த்துட்டு, அதாவது எல்லாம் லைன்ல நிற்பாங்க, நீங்க மட்டும் ஈஸியா வந்துட்டு போயிடலாம். அந்த ஒரு குடுப்பம் உங்களுக்கு உண்மையிலே அதனால உண்மையிலே இருக்கு, இல்லைன்னா சொல்லுங்க. அதனாலதான் இவ்வளவு விலைக்கு நான் சொல்றேன். ஏன்னா கோயிலுக்கே நான் போக மாட்டேன், எனக்கு எப்படிங்க வரும் என் கேள்வி அதுதான். ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு அறியாமலேயே ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போயிட்டு எங்களை மாதிரி ஆட்களை சந்தித்துட்டு வரீங்க. கருப்பு சாமி அருள் எனக்கு இருக்குன்னு சொல்றீங்களா?